எங்க தாயி போற? இங்க வா. சித்தி எனக்கு பயமா இருக்கு சித்தி. சரி நீ போ, கார்ல போய் உட்காந்துக்க போ போ. சரி நீ போய் கார்ல உட்காரு, சரியா? சித்தி இப்போ வந்துடு, போ. போமா, போய் கார்ல உட்காரு போ. வா இங்க. மீரா போ, உன்னதான் கூப்பிடுறாரு. வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு கவலையில இருக்கிறியா? கவலைப்படாத, உனக்கு இன்னொரு தாலி இருக்கு. உன் வாழ்க்கை முடியல தாயி, திரும்ப உன் வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. உனக்கு முத தாலி கட்டினவன் தான் இன்னொரு தாலியும் கட்ட போறான். இது சாமி போட்ட முடிச்சு, மனுஷங்களால மாத்த முடியாது. ஆனா இன்னைக்கு நீ அவனை எவ்வளவு தூரம் வெறுக்கிறியோ அதை விட அதிகமா அவனை நீ நேசிக்க போற. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். வலிமா, கிளம்பலாமா? சாமி, வாங்க போலாம். தாலி. வாங்க வாங்க சூர்யா. நீ எப்படி வீரா கிட்ட நெருங்குறன்னு நானும் பாக்குறேன்டா. வீரா வா, நம்ம போலாம் வா. என்ன வலிமா இதெல்லாம்? அது அவரே சொல்லும்போது நம்ம எப்படி நம்பாம வீரா, இருக்க முடியும்? சாமியார் பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அந்த மாற சாமியாருக்கு பணம் கொடுத்துருக்கான், அதான் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்படிலாம் இருக்காது. சரி வாங்க போலாம். ஏன் வீரா, அந்த சாமியாடி சொன்னாங்களே கோயில்ல, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமா? வலிமா, அவர் ஏதோ அவன் கொடுத்த காசுக்கு உளறிட்டு இருந்தாரு. அதுல உண்மை இருக்கணும் நீங்க எப்படி நம்புறீங்க? அது உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. நடந்த அத்தனையும் மறந்துட்டு நான் அவன் கூட சேர்ந்து வாழணுமா என்ன? வலிமா, அது கனவுலயும் நடக்காது. இனிமே இதை பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. உன் மனசுல மாற இருக்கான் வீரா, அத நீ சொல்லுவ. பார்த்து ஏதோ சீக்கிரம் சொல்ல வைங்க, நல்லது நடக்கட்டும். கபி கபி மேரா தில்லுமே. என்ன இவ்வளோ அழுக்கா இருக்கோ? அழகி. ஏப்பா, அரை நூற்றாண்டுக்கு அப்புறம் இப்பதான் சின்னதா வாழ்க்கையில் ஒரு பல்ப் எரியுது. ஓவரா பண்ணி அதை பீஸ் போக வச்சிடாதப்பா. டேய் கபிடா மைதில், நீ தல். ஒரு பக்கம் அந்த சாமியாடி, இன்னொரு பக்கம் வீரா போட்ட மாலை. இதுக்கு மேல வேற என்னடா வேணும்? பேசு பேசு. யாரு? மை ஒய்ஃபா? சத்தம் போடாம வரணும். இது சிங்கத்தோட குகை. பேரு ராமச்சந்திரன். பெரிய டெக்ஸ்டைல் கடை வச்சிருக்காரு. ஆனா கொஞ்சம் லேசி. ரூம்குள்ளேயே இருப்பாரு, வெளியே வரவே மாட்டாரு. ரொம்ப வருஷமா இப்படியே தான் இருக்காரு, வெளியே வரவே மாட்டாரு. வா.
டேய் வெளியே போடாம எதுக்குடா இங்க வந்த? ரூம்குள்ள வரதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்கு? போடா வெளியே. போடா. ரவுடி ரவுடி வந்துரு, வா வா. என்ன ரவுடி, அவர் திட்டுறாருன்னு பாக்குறியா? அவர் அப்படிதான். என்னை தவிர யாருமே அந்த ரூம்குள்ள போனா அவருக்கு பிடிக்காது. ஏய் வாலு, சாப்பிடலாம் வேணாமா? சுத்திட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். இவங்க தான் வள்ளியம்மா, ரொம்ப நல்லவங்க. ஆமா, புதுசா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. நீ இப்ப சாப்பிடுறியா இல்லையா? இன்னும் மாடியிலேயே இடம் இருக்குல்ல. நீ வா ரவுடி, அடுத்தவங்களை நான் காட்டுறேன். சரி போங்க. பாய். போறத பாரு. என்ன இப்ப எதுக்கு நீ முறைக்கிற? உன்னை தவிர மத்தவங்க எல்லாருமே என்ன நல்லவன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ அந்த அக்கறையில அந்த பொண்ணு எனக்கு ஜூஸ் கொடுத்துருக்கு, அத கூட உன்னால பொறுத்துக்க முடியலையா? பொசசிவா? பாசசிவ்னஸா? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. உன்ன மாதிரி ஒரு ஆளுங்க கூட பழகுறதே பாவம். எழிலி. அம்மா